அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். நம்ம இந்த பதிவில் ஒரு ஓல்டு பெயிண்டிங், வால் பெயிண்டிங்கை எப்படி புதுப்பிச்சு நம்ம வரைஞ்சோன்னா எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். இது வந்து நான் நெட்டில் இருந்து டவுன்லோட் பண்ணி கூகுளில் சர்ச் பண்ணி தான் எடுத்திருந்தேன். அந்த பெயிண்டிங் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் ட்ரா பண்ணி முடிச்சுட்டு கலரிங்கும் முடிச்சதுக்கப்புறம் வீடியோட எண்டில் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக கவர் பண்ணிடலாம். நான் காட்டுற எல்லா விஷயங்களையும். சரிங்களா? இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து பென்சில் ஸ்கெட்ச் வந்து போட்டுக்கிறேன். கிரிட் டைப் யூஸ் பண்ணி நான் இதை வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் எப்படி வந்து கிரிட் மெத்தடில் ட்ரா பண்ணுங்கிறத டீட்டெயிலாக வீடியோ ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிப்ஸுங்கிறதுல கிடைக்கும். அந்த மெத்தடில் தான் நான் வந்து இப்போயும் அதே பிக்சர், நான் டவுன்லோட் பண்ண பிக்சரை யூஸ் பண்ணி கிரிட்டரில் இப்போது நம்ம பேப்பரில், அதாவது கார்ட்லேயும் வந்து நான் கிரிட்டு ட்ரா பண்ணிவிட்டு நான் பிக்சரை வந்து ட்ரா பண்ணிகிட்ருக்கேன். அந்த டைப்பில் வந்து ட்ரா பண்ணி முடிச்சுக்கலாம். இது வந்து இந்த சைஸில் நான் கார்ட் கட் பண்ணி வச்சுருந்ததுனால நான் அதுக்கேற்றது போல் கிரிட்டை வந்து அதில் இருக்கிறது போல் இதில் ட்ராயிங் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஸ்கெட்சு போடுறேன். ரொம்ப ஆனால் சின்ன உருவமாக தான் வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் பெருசாக போட்டிருந்தா இன்னும் உங்களுக்கு வீடியோவில் வந்து தெளிவாக தெரியும்னு தோணுச்சு. நான் ட்ரா பண்ணிவிட்டேன் அப்படின்றதுனால இதிலேயே கொடுத்துட்டேன். இப்போ வந்து பேஸ் கலர் பார்த்தோம் அப்படின்னா போஸ்டர் கலரில் எடுத்துகிட்டு நான் ப்ளூ கலர் கொடுத்துருக்கேன். அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ளூ சாரீ தான் இருந்தது. ஸோ சாரீ ஏரியாக்கெலாம் ப்ளூ கொடுத்துட்டு அவங்களோட அந்த ப்ளவுஸ் ஏரியா இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துலலாம் பார்த்தோம் அப்படின்னா ரெட் கலர் ஸ்கேலட் ரெட்டு கொடுத்துருக்கேன். ப்ளூ வந்து லைட்டாக ஒயிட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஒயிட் மிக்ஸ் பண்ணிவிட்டு போர்ஷியன் ப்ளூவில் பேஸ் கொடுத்துருந்தேன். அதே போல் ஸ்கேலட் ரெட்டு வந்து டேரெக்டாக எடுத்து அந்த ஜுவல்ஸ் ஏரியா போக ரிமைனிங்கில் பார்டர் ஏரியா, ஜுவல்ஸ் ஏரியா, அந்த ஏரியா போக ரிமைனிங் வந்து அந்த ப்ளவுஸ் இருக்கிற ஏரியாலையும் நம்ம அந்த ஸ்கேலட் ரெட்டு வந்து கவர் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தோம்னா பார்டர் ஏரியாவுக்கு குரோமில் வந்து டேரெக்டாக எடுத்து அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஜுவல்ஸு, பார்டர்ஸ் ரெண்டு ஏரியாவுக்குமே வந்து அந்த குரோமில் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நம்ம கொடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட ஸ்கின் டோனுக்கு வந்து லெமன் எல்லோவில் லைட்டாக ஒயிட்டை மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட் எல்லோவாக வந்து நான் கொடுத்துருக்கேன். இது வந்து ஒரு லேடி பிக்சர் அப்படின்றதுனால எல்லோ பேஸ்டு ஃபேஸ் தான் வந்து காட்டியிருக்காங்க. ஸோ நம்ம அதே போல் அந்த தலையில் இருக்க பிக்சருக்கெலாம் குரோமில் கொடுத்து முடித்ததுக்கப்புறம் இப்போது ஸ்கின் டோனுக்கு வந்து ஒயிட்டில் வந்து லெமன் எல்லோ மிக்ஸ் பண்ணியிருக்கேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொடுத்துக்கலாம். அதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா கை, கால் அந்த பகுதியில் எங்கெல்லாம் வந்து லெமன் எல்லோ, அதாவது இந்த ஸ்கின் டோன் வருதோ அங்கெல்லாம் வந்து லெமன் எல்லோ பேஸ்டு ஒயிட் மிக்ஸ் பண்ண அந்த பேஸ் கலரை வந்து கொடுத்து முடிச்சுக்கலாம். கொடுத்து முடிச்சுட்டு ஹேர் ஏரியாவுக்கு வந்து நம்ம பிளாக் வந்து கொடுத்துக்கலாம். அதில் ஒரு சின்ன காது பகுதி வரும், அதை வந்து கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு ரிமைனிங்கில் வந்து அந்த ஹேர்த்தை வந்து பிளாக்கில் இருக்கிற மாதிரி கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இப்போ நம்ம லைனிங் கொடுக்குறப்போ தான் நமக்கு வந்து ஹைலைட் ஆகும். அப்போ தான் நமக்கு வந்து பிக்சர் வந்து ஃபைனலைஸ் ஆகும். நமக்கு ஒரு கம்ப்ளீஷன் வந்து கொண்டு வர ஃபீல் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அதே போல் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ ரெய்னிங் ஓவராக இருக்கிறதுனால இந்த தொல்லை வந்து தாங்க முடியல. ஸோ அது டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு சாரிங்க வீடியோ ரெக்கார்டிங்கில். இப்போது இந்த பெயிண்டிங் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தாஞ்சூர் பெயிண்டிங்கில் நம்ம எங்கெல்லாம் தஞ்சாவூர் ஓவியத்தில் பயன்படுத்தலாம்னா, நம்ம பனிப்பெண்கள் ஏற்கனவே வந்து அந்த கையில் வச்சுருக்கிற அந்த விசிறி டைப்புக்கு நான் தனியாக வீடியோ போட்டிருந்தேன். அதில் பார்த்துருந்தீங்கன்னா டீட்டெயிலாக நான் சொல்லியிருப்பேன். அது போல் எங்கெல்லாம் வருதோ அந்த இடத்துலலாம் வந்து சாமிக்கு வந்து 2 பக்கம் பனிப்பெண்கள் இருந்து இந்த மாதிரி பணிவிடை செய்கிற மாதிரி இடத்துலலாம் நம்ம பயன்படுத்தலாம். குரூப்பாக போடுற பெயிண்டிங்லாம் யூஸ் ஆகும். இப்போ நம்ம அவுட்லைன் வந்து நான் அதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிக்சரில் ஃபுல்லாக பிளாக்கில் தான் நமக்கு கொடுத்துருந்தாங்க. அதே போல் நான் இதில் வந்து பிளாக்லேயே கொடுத்துருக்குறேன் லைனிங்கை. அந்த சாரீ ஏரியா எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு அந்த ஜுவல்ஸ் கொடுக்குறப்ப மட்டும் கிரிம்சன் ரெட் எடுத்து வந்து நான் லைனிங் கொடுக்குறேன். ப்ளவுஸுக்கும் அந்த சாரீ ஏரியாவுக்கும் ஃபுல்லாக பிளாக்கில் தான் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நமக்கு அந்த ஜுவல்ஸ் ஏரியாலையும் அவுட்டர் லைன் மட்டும் பிளாக்கில் கொடுத்துட்டு இந்த ஜுவல்ஸ் ஏரியாவுக்கும் அந்த ஸ்கின் டோன் ஏரியா எல்லா இடத்துலையும் வந்து நான் கிரிம்சன் ரெட்டில் வந்து டீட்டெயிலிங் ஒர்க்கு ப்ளஸ் லைனிங் வந்து நான் கொடுத்து கவர் போகிறேன். அதுதான் வந்து இப்போது ரிமைனிங் ஒர்க்கில் மைனூட்டாக நம்ம பார்க்க வேண்டிய ஒர்க் வந்து இதில் தான் வந்து இந்த பிக்சரோட ஃபுல் அவுட்லுக்கும் நமக்கு கிடைக்க போகிறது. முக்கியமான ஒர்க் இது. அது வந்து ரொம்ப கவனமாக பொறுமையாக பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரிசல்ட் நல்லா பக்காவாக கிடைக்கும். இது ரொம்ப சின்ன பிக்சராக இருக்கிறதுனால லைன் கொடுக்குறப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து ஃபைன் லைனாக கொடுக்கணும். ஃபைன் லைன் எப்படி போடணும் அப்படின்றதுக்குமே நான் தனியாக வந்து டிப்ஸில் வந்து கொடுத்துருக்கேன் நம்ம ப்ளேலிஸ்ட்டில். அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் நிறைய வீடியோஸ் வந்து ஒரு டிப்பும் நான் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பெயிண்டிங்ஸ், தாஞ்சூர் பெயிண்டிங் சம்மந்தமாக சரி, பெயிண்டிங் சம்மந்தமாக இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு நிறையா வந்து ஒரு ஐடியாஸ் கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே போல் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிறதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற வீடியோஸோட அப்டேட் வந்து உங்களுக்கு ஈஸியாக நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். வீடியோ மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்க முடியும். சரிங்களா?
இப்போ வந்து நம்ம டீட்டெயிலிங் ஒர்க் வந்து சாரியில் ஜுவல்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கோம். ஜுவல்ஸ்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா ஃபைனலாக ஃபேஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்புறம் அவங்க கையில் வச்சுருக்க அந்த ஸ்டிக்ஸுக்கு வந்து ஷேடிங்ஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ணுற மாதிரி வரும். அதுக்கப்புறம் நம்ம ஓவரால் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். அந்த சின்ன ஜுவல்ஸில் வரக்கூடிய சின்ன சின்ன ஏரியா ஸ்டோன்ஸுக்கெலாம் வந்து ஹைலைட் பண்ணுற மாதிரி வரும். பேங்கிள்ஸில் வர டீட்டெயிலிங் அந்த ஸ்டோன் ஏரியா, அதே போல் அவங்க தலையில் இருக்கிறது, ஜுவல்ஸில் கழுத்தில் இடுப்பில் போட்டிருக்க எல்லா ஜுவல்ஸுக்கும் வந்து லைட்டாக வந்து க்ரீன் ஸ்டோன்ஸ், ரெட் ஸ்டோன்ஸ் வந்து நம்ம மிங்கிள் பண்ணி காட்டுற மாதிரி வரும். அப்புறம் உங்களுக்கு இன்னும் இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்றத உங்கள் ஐடியாவை ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் சொன்னீங்க அப்படின்னா நான் வந்து மேக்ஸிமம் நிறைய பேர் என்ன கேட்குறாங்களோ அடுத்த வீடியோ வந்து அந்த டாப்பிக்கில் போடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் என்ன மாதிரி வந்து நீங்கள் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வீடியோவுக்கு லைக் கொடுத்துருங்க. முடிக்க போகிறோம். நமக்கு ஃபைனல் ஆக போகுது. இன்னும் கண் ஏரியாவில் மட்டும் ஒயிட் பண்ணிவிட்டு ஐபால் முடிச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபைனல் வந்துடும். அப்புறம் அந்த கையில் வச்சுருக்கிற அந்த விசிறி மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு மட்டும் நம்ம ஷேடிங்ஸ் வந்து கொடுக்கணும். அது பார்த்தோம் அப்படின்னா ஒயிட்டில் பேஸ் கலர் நான் கொடுத்துருக்கேன். அதுக்கு மேலே வந்து பர்ஷியன் ப்ளூவில் நல்லா தண்ணியாக கலந்துட்டு அவுட்லைன் வந்து லைட்டாக கொடுத்துட்டு ஷேடிங்ஸை அப்படியே மெர்ச் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அது ஒரு ஸ்பாஞ்ச் எஃபெக்டில் வந்து நமக்கு கிடைக்கும். எங்கேயுமே நம்ம ஒயிட் கொடுத்துருக்கோம் அப்படின்னா நம்ம அந்த மாதிரி ப்ளூவில் தான் வந்து லைனிங் கொடுப்போம். அப்புறம் அவங்க தலையில் இருக்கிற அந்த தலைக்கு கீழே வந்து கொஞ்சம் மாதிரி தொங்குது பார்த்திங்களா, முத்துச்சரம் மாதிரி, அதில் வந்து அதே போல் ப்ளூ மணி சரம் தொங்குற மாதிரி லைட்டாக ப்ளூலேயே வந்து லைன் கொடுத்துட்டு செக்குடு போட்டுக்கலாம். இதோட முக்கியமான கலரிங் ஒர்க்ஸ் எல்லாமே வந்து முடிஞ்சிடுது. அப்புறம் முக்கியமான விஷயங்க, நம்ம சேனல் நிறைய பேர் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க, பார்த்துட்ருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி என்னோடய அனலிட்டிக் பேஜில் வந்து பார்க்குறேன். ஸோ நீங்கள் ப்ளீஸ் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ஓரளவு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் போட்டுக்கோங்க, ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கொடுக்குற அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து ரீச் ஆகும். ஸோ நமக்கு வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து வீடியோ செக்அப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எனக்கு வந்து ஒரு என்கரேஜிங்காக இருக்கும். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் வந்து நம்ம நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு தெரிகிறப்போ நமக்கு இன்னும் கண்டென்ட் நல்லா கொடுக்கணும் அப்படின்ற ஒரு என்கரேஜிங்காக இருக்கும். ஸோ நான் உங்ககிட்ட வந்து அதை கேட்குறேன். அதனால் வந்து யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. அது நான் இன்னும் கண்டென்ட் வந்து நிறையா மேபி என்னையே அறியாமல் வந்து எனக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும் அப்படின்னு நான் ஒரு ஃபீல் பண்ணுறேன். ஸோ நான் உங்ககிட்ட அப்படி கேட்குறேன். ஓகேங்களா? நம்ம அடுத்த பதிவில் திரும்ப இன்னும் வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டான இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோடு நம்ம பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதை நான் அனலைஸ் பண்ணிவிட்டு அதில் வர நான் ஏற்கனவே கேட்டிருந்தேன் உங்களுக்கு எப்படி வேணும் அப்படின்றத ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம அதிலேருந்து நம்ம அடுத்த வீடியோஸ் போடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? நான் வீடியோட எண்டிங்கில் காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். கூகுள்லேருந்து டவுன்லோட் பண்ண பிக்சர் பார்த்தீங்கன்னா இதை தான் வந்து நம்ம புதுப்பிச்சிருக்கோம். நம்ம அடுத்த பதிவில் வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான ஆர்ட் கூட நம்ம தொடர்ந்து சந்திக்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன்.